கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வந்த ஒருவரை வாழ்த்துகிறேன். தேவன் மாத்திரமே மகிமைப்படுவாராக. ஆமென். வசனத்திற்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்தவ திருமணத்திற்கு அநேகர் போயிருப்பீங்க இல்லையா? அங்கே ஒரு ஒப்பந்தம் எடுப்பாங்க இல்லையா? கவனிச்சிருக்கீங்களா? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், நன்மையிலும் தீமையிலும், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும், மனைவி சொல்றது ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும், இன்னொன்று என்னது, ஆதரிக்க கீழ் பணிந்து நடக்கும். பாருங்க, இந்த வார்த்தையை ஆண்டவரிடம் நம்ம ஒவ்வொரு நேரமும் சொல்ல வேண்டும். ஆமென். ஆண்டவரே, நன்மையில மட்டும் இல்லை ஆண்டவரே, தீமையிலையும் சரி நேசிக்கவும், வாழ்வில் மட்டும் இல்லை எங்கள் தாழ்விலையும் சரி, சுகத்தில் மாத்திரம் இல்லை எங்கள் துக்கத்திலையும் சரி, உங்கள் கரத்தை பிடித்து எல்லா நேரமும் நாங்கள் இருப்போம். ஆமென். எல்லா நேரமும் கிறிஸ்துவை பார்த்து நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்து நமது கணவன் என்பது உடல் ரீதியாக அல்ல, அது ஒரு உருவமாக சொல்லப்படுகிறது. ஆமென். ஒரு ஒப்பனையாக சொல்லப்படுகிறது. எல்லாம் கடைசி நாட்களில் ஒரு பேங்க்வெட் இருக்குது, ஒரு பெரிய விருந்து இருக்கிறது எல்லாருக்கும். ஆமென். ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு. ஆனால் வாழ்வின் சுகத்திலும் கடைசியாக வந்துட்டு மரணம் பிரிக்கும் அளவும்னு மனிதர்களிடத்தில் சொல்லுகிறோம், மாம்சத்தில் உள்ள கணவரிடத்தில் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு பிரிவு இல்லை, இன்னும் கெட்டி சேருகிற அனுபவம். ஆமென். அநேக பகுத்தறிவாளர்கள் இதை கேட்டால் சிரிப்பார்கள், சிரித்து கொண்டு நம்மை ஏதோ இமேஜின் பண்ணிட்டு பேசுகிறோம் என்று நினைப்பார்கள். ஒரு தாய் கருவத்தில் 2 குழந்தைகள் இருந்தது, ஒரு ட்வின் பேபிஸ் இருந்தது, இரட்டை குழந்தைகள். என்ன நடந்தது என்றால், ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை பார்த்து கேட்டதான், நீ இந்த பிரசவத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது என்று நம்புகிறாயா என்று கேட்டதான். அது கேட்ட உடனே மற்ற ஒரு குழந்தை, பகுத்தறிவாளர் குழந்தையாக இருக்கும் போல, அது சொல்லிச்சான், என்ன அதெல்லாம் நான் பார்க்க முடிவதில்லை, அதெல்லாம் நம்ம இப்படி நம்புறது, பிரசவத்தோட வாழ்க்கை முடிஞ்சுது, நமக்கு வந்துட்டு எல்லாம் சாப்பாடு வரதெல்லாம் நின்றுவோம். அது சொல்லுதான். இல்லை, இன்னொரு குழந்தை சொல்லிச்சு, சாப்பாடெல்லாம் வந்துட்டு கையால் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், காலால் நடக்க ஆரம்பிச்சிருவோம், வாயால் சாப்பிட ஆரம்பிச்சிருவோன்னே மற்றொரு குழந்தை சிரித்துட்டு சொன்னதான், நமக்கு சாப்பாடை தொப்புள் கொடி வழியாக தான் வருகிறது, வெளியில் போனால் எப்படி சாப்பாடு கிடைக்கும், அவ்வளவுதான், இருளில் மங்கி அழிந்து விடுவோம் என்று சொன்னது. மற்றொரு குழந்தை சொன்னதாம், இல்லை இல்லை, நம் தாயை சந்திப்போம் என்று சொன்னது. உடனே அந்த மற்றொரு குழந்தை சொன்னான், தாயெல்லாம் நம்புறியா, தாய் என்ற ஒரு இருந்தால் நாம் ஏன் இந்த இருட்டுக்குள்ளே இருக்கோம், ஏன் தெரியவில்லை. மற்றொரு குழந்தை சொன்னது, தாய் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், மௌனமாக இருந்தால் அவர்களுடைய குரலை நாம் கேட்க முடியும் என்று சொன்னதாம். இந்த குழந்தை ஒரு நாள் வெளியில் வந்தபோது தாயை சந்தித்தது. ஆமென். மற்ற ஒரு குழந்தை சொன்னதாம், தாய் நம்மை நேசிப்பார்கள். மற்ற குழந்தை சொன்னது, தாய் எல்லாம் கிடையாது, நம்ம பார்ப்பதை தான் நம்ப வேண்டும் என்று. அதே போல்தான் தாயின் கருவிலிருந்து நம்மை கொண்டு வந்தார். இந்த உலகத்தை விட்டு நம் மறு உலகத்துக்கு ஒரு நாள் செல்வோம். ஆமென். அது பாருங்க, நாம் ஏதோ ஒரு, அவர்கள் என்ன சொல்றாங்க, நம்ம நம்பிக்கைன்னா அவர்கள் நம்ப தான் செய்கிறார்கள். பகுத்தறிவாளர்கள் என்ன நம்புகிறார்கள், மரித்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை என்று நம்புகிறார்கள். இல்லை என்று அவர்கள் பார்த்து விட்டு வந்துட்டார்களா, நம்மை கேட்கிறார்கள், இப்போ இருக்குன்னு பார்த்துட்டு வந்தீங்க. ஆனால் நாம் பார்க்கல, பார்த்த ஒருவரை நம்பி இருக்கிறோம். அவன் வேதத்தில் உரைக்கப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது, சொல்லப்பட்ட அநேக ஒவ்வொன்றும் நிறைவேறியது, நிறைவேறாமல் இருக்கிறது, இன்னும் நிறைவேற காத்து கொண்டு இருக்கிறது. இந்த வேதம் பொய் உரையாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இதற்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதர் வரைக்கும் தேவனுடைய கரத்தை பிடித்து சொல்ல வேண்டிய எல்லா நேரமும் உம்மோடு இருப்போம். ஆமென். எந்த இடத்துலையும் கலங்குவதில்லை, கரத்தை பிடித்து நடப்போம் என்று. ஆமென். நாளுக்கான தெய்வ வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம் நம் கவனத்தை. அநேக நேரங்களில் நாம் வாழ்க்கையின் சுழற்சியில், அநேக பொறுப்புகளின் மத்தியில் நம் காரியங்கள் மேல் நம் மனதை வைத்து கொண்டு கிறிஸ்துவுடைய சந்நிதியை எட்டாமல் நாம் போய்விடுகிறோம். அநேக நேரங்கள் அது ஊழியக்காரர்களையும் உட்படுத்தி சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஊழியம் செய்கிறார்கள், கிறிஸ்துவுடன் இல்லாமல் போய்விடுகிறார்கள். காலங்கள் நடுவே ஊழியம் கிறிஸ்துவின் இடத்தை எடுத்து விடுகிறது. தேவன் ஒருத்தருக்கு வேலை கொடுத்தால் அந்த வேலை அவர்களுடைய கிறிஸ்துவுடைய இடத்தை எடுத்து விடுகிறது. அவர்கள் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், அந்த வேலை அவர்களை கிறிஸ்துவை விட்டு பிரித்து விடுகிறது. அவ்வகையான ஒரு சூழ்நிலையை நாம் இன்று பார்க்க போகிறோம்.
ஆவியானவர் சபைக்கு என்ன பேசுகிறார் என்று இன்னைக்கு நாம் கேட்போம். தேவ வசனத்துக்கு நாம் கவனத்தை திருப்போம். இன்றைக்கு தலைப்பு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். அதுதான் தலைப்பு, நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 ஆரம்பித்து 42 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி தன் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Praise the Lord. Amen. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். இங்கிருந்து போகும் பொழுது நாம் வாழ்க்கையில் ஆர்டர் பண்ணி வைத்திருக்கோம் அல்லவா, நல்ல பங்கை தெரிந்து கொண்டோமா என்று நாம் யோசனை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இது பெத்தனி என்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிறது. லூக்கா எழுதுகிற இடத்தில் பேர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பெத்தனி என்கிற கிராமத்தில் நடக்கப்படுகிற ஒரு காரியம் என்று நாம் யோவானில் தெரிந்து கொள்கிறோம். பெத்தனி என்கிறதான ஒரு கிராமத்தில் தேவன் நேசிக்கிற ஒரு குடும்பமாய் காணப்படுகிறது. தேவன் அடிக்கடி இந்த குடும்பத்தை சந்திப்பதை நாம், கிறிஸ்துவானவர் மனிதனாய் உலகத்திற்கு வந்த பொழுது அடிக்கடி இந்த குடும்பத்தை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இது 2 சகோதரிகளை அடிப்படையாக கொண்டு இருந்தாலும் இது ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சேர்த்து பேசப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தில் நாம் பார்க்கிறோம், பெத்தனி என்கிற கிராமத்தில் இந்த குடும்பத்தில் வருகிறார்கள். முதலாவது பார்க்கிறோம், மார்த்தாள் அவர்களை வரவேற்றார். முதல் காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் அநேகர்களை வரவேற்று தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு தேவன் நல்ல வீடை தந்தார் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இடத்திற்காக திறந்து கொடுக்க வேண்டும். தேவனுடைய நம்ம சகோதரர்கள் வந்தால் அவர்களை உபசரிக்க வேண்டும். ஏனென்றால் வசனமும் வார்த்தையும் ஏதோ ஒரு படிப்பல்ல, அது வாழ்வியல், வாழ்க்கையில் ஒன்று கலந்த ஒரு விஷயமாக காணப்படுகிறது. நீங்க பாருங்க, வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 தீமோத்தேயு 3:2 வாசிக்கும்படி கேட்கிறேன். கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும். அந்நியரை உபசரிக்கிறவனும். ஆமென். உபசரணை என்பது யூத வாழ்க்கை, நம் வாழ்க்கையிலும் நம் கலாச்சாரத்திலும் உள்ளது. அந்நியர்களை உபசரிப்பது, நம் வீடை சும்மா திறந்து கொடுப்பதல்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் அந்நியரையும் உபசரிப்பது. எதுவுமே நம் வாழ்க்கை காரணம் இல்லாமல் செய்வதில்லை, நம்ம காரணத்தோடு வாழ்கிறோம். நம் வீடை தந்தால் தேவ ஊழியத்துக்கு திறந்து கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு திறந்து கொடுக்க வேண்டும். அந்நியர்களை உபசரிக்க வேண்டியது போதகர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு அநேக காரியங்களில் ஒரு காரியமாக காணப்படுகிறது. இப்போ தீத்து 1:7-8 மற்ற ஒரு பிஷப் அந்த மாதிரி ஆட்களுக்கு எழுதப்படுகிறது. 1 பேதுரு 4:9 வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 பேதுரு 4:9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். ஆமென். வந்தவர்களுக்கு முன்பாக நமது கோபத்தை காமிக்கிறதில்லை, முறுமுறுப்பு இல்லாமல் வந்தவர்களை உபசரிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஆதி திருச்சபையில் பார்த்தீர்கள் என்றால் அநேக உதவி தேவைப்பட்ட அநேகர்களுக்கு உதவி செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களை ஏளனமாய் பார்க்க கூடாது என்று யாக்கோபு புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் நல்ல தரம் கூடிய இந்த உலகத்தின் பிரகாரமாக ஃபினான்ஷியலாக ரொம்ப பொருளாதார ரீதியில் மேல் இடத்துல வந்தாலோ, மற்ற ஒரு இடத்தில் பொருளாதார குறைவாக இருந்தாலோ வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது.
ஒருவரை ஒருவர் மாற்றி நடத்தக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று ஆதி திருச்சபைக்கு போதித்தது இன்றும் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவரை நாம் சந்திக்கும் பொழுது அவர்களை உபசரிக்க வேண்டும், அவர்களை எந்த முறுமுறுப்பு இல்லாமலும் உபசரிக்க வேண்டும். தேவன் சில நேரங்களில் நம் மத்தியில் உதவி செய்வதற்கு நம் மத்தியில் அனுப்புகிறவர்களை ஏளனமாய் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு நாள் நாம் ஏளனமாய் இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தார். காலம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நாம் ஒருவருக்கு உதவுவது, அந்த உதவி நாளைக்கு நமக்கு திரும்பி வரும். நம்மை ஒருவர் ஏளனமாய் பார்ப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் நாம் ஒருவரை ஏளனமாய் பார்க்கக்கூடாது. அது எந்த பெயரினாலும் சரி. சில பேர் மதத்தின் பெயரால் பார்க்கிறார்கள், சிலர் அநேக நமது சமுதாயத்தில் ஜாதியின் பெயரால் பார்க்கிறார்கள், மற்ற ஒரு இடத்தில் என்ன பார்க்கிறார்கள், மொழியின் ரீதியாய் பார்க்கிறார். எங்கள் மொழி தான் பெரியது, மொழியை நேசிப்பது நல்லது, மற்றவர்களை இழிவுபடுத்துவது அர்த்தம் அல்ல. அதற்கு யாரையும் தேவனுடைய சாயலினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆமென். உபசரணை தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மார்த்தாள் ஒரு உதாரணமாய் சபைக்கு இருக்கிறாள். முதல் இடத்துல நல்லா ஆரம்பிக்கிறது, நல்ல சர்வீஸ் மைண்டட், நல்ல தேவனை அழைத்து, இது முதல் நேரம் பார்க்குறோம், அழைத்து இது பண்ணுகிறார், சர்வீஸ் டு த மேன் ஆஃப் காட். இது பழைய ஏற்பாட்டிலையும் அநேக பார்க்கிறோம். நாம் அடுத்த வசனத்தில் எழுதுகிறார். அடுத்த வசனம் 39 வாசிக்கும்படி கேட்கிறேன். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். Praise the Lord. Amen. இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து கிறிஸ்து பேசுகிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாதத்தில் உட்காருவது அந்த கலாச்சாரத்தில் புதிதல்ல. பாதத்தில் உட்காருவது இன்னொரு யாரை கேள்விப்பட்டிருக்கோம் என்றால், பவுல் கம்மாலியனின் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டான் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 22:3 வீட்டில் போய் பார்த்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். மற்றொரு இடத்தில் 8:35, இதே லூக்கா 8:35 பார்க்கிறோம், சத்ருவால் அலக்களிக்கப்பட்டவனை தேவன் குணமாக்குகிறார். விடுவித்த மாத்திரத்தில் அவன் நல்ல தெளிந்த புத்தியோடு கிறிஸ்துவின் பாதப்படியில் உட்கார்ந்திருந்தான். ஆமென். தேவன் ஒரு காரியத்திலிருந்து விடுவிக்கும் பொழுது கிறிஸ்துவின் பாதப்படியில் போய் உட்கார வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் பாதப்படியில் மரியாள் உட்கார்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரியாள் ஏன் உட்கார்ந்திருந்தால், கிறிஸ்து சொன்னார், கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது சொல்லப்படுகிறது, அவர் பேசுகிறது ஆவியும் ஜீவனுமான வார்த்தைகளாக இருந்தது. ஆமென். அநேகர் அவரை கைது செய்ய வேண்டும் என்று அனுப்பிவிட்டார்கள். அனுப்பிவிட்ட இடத்தில் கைது செய்ய தான் வந்தார்கள். தேவனுடைய பேச்சாளுமையை கேட்டு அவர்கள் தரித்து நின்றார்கள். ஆவியும் ஜீவனுமாய் இருந்தது, ஆத்துமாக்களை உயிர்ப்பித்தது. ஆமென். முதல் ஒருவரை அனுப்புகிறார்கள், அவன் வரவில்லை என்று அடுத்தவர்களை அனுப்புகிறார்கள். யார் அனுப்புறதுன்னா சும்மா சாதாரண அல்ல, ரோமாபுரியில் உள்ளவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மிக நுட்பமான, ரொம்ப அட்வான்ஸ்டான காலத்தில் இருந்தவர்கள். ஆனால் கிறிஸ்து பேசுவதை கேட்டு தரித்து நின்றார்கள். போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு 12 சீஷர்கள், 300 பேர் அவர்களுக்கு பின்னால் இருந்தார். அதற்கு மேலே கூட்டம் இருந்தது. இவ்வகையான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் மரியாள் அவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று. அன்பானவர்களே, நான் இங்கிருந்து போதிக்கிறேன் என்பதற்காக மற்றவர்கள் போதிக்கும் பொழுது நான் கேட்காமல் இருந்தேனானால் என் பெருமைக்கு எதிராக தேவன் வருவார். நான் ஒரு எழுத்தாளனாய் இருக்கிறேன் என்று நினைத்துவிட்டு மற்றவர்கள் எழுதியதை நாம் வாசிக்க தேவையில்லை என்றால் நான் தேவனுடைய மகிமையை இழந்தவனாய் காணப்படுவேன். ஏன் அப்படி என்றால், தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பேச விரும்புகிறார். சில நேரங்களில் நாம் கேட்காமல் போய்விட்டோமானால் நாம் அநேக காரியங்களை இழந்து விடுவோம். இந்த இடத்தில் பார்க்கிறோம், ஒரு சீஷனாக தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இதில் என்ன ஒரு இது பார்த்தீர்கள் என்றால், கலாச்சாரத்தையே மாற்றி அமைக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த நாட்களில் பெண்களை நமது சமுதாயமும் சரி, யூத சமுதாயமும் சரி, சற்று பிற்படுத்தி தான் பார்த்தார்கள். சற்று அவர்களை சாதாரணமாக இயல்பாக ஆண்களோட இருக்க விடவில்லை. ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இது சரித்திரபூர்வமான ஒரு காரியமாக இருக்கிறது. மரியாள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தார். ஏனென்றால் அங்கே உள்ள இயேசுவை போல் அநேக ரபிக்கள் இருந்தார்கள். அநேக ரபிக்களுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாரும்
இந்த மாதிரி பெண்களை அருகில் வரவிட மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவான் மரியாளுக்கு தெரியும், இந்த கிறிஸ்துவானவர் வேறுபாடு பார்க்காத ஒரு தேவனாக இருக்கிறார் என்று. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீர்களால் அநேக விளிம்பு நிலை மக்கள்களை முன்னால் நிறுத்திய ஒரு சூழலை நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல 2 பெண்களை குறித்து எழுதுகிறான். மரியாளை அடித்தளமாக வைத்து தேவன் உதாரணப்படுத்துகிறார். அவர் தேவனுடைய பாதத்தில் இருந்தார். ஆமென். தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். டீச்சிங் எதற்காக போதனை சொல்லப்படுகிறது? நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக. எல்லாரும் பூரண புருஷர்கள் அல்ல, நம் எல்லாம் ஒரே படகில் தான் இருக்கிறோம். நம் வாழ்க்கையில் மாற்றம் என்பதே மாறாத ஒரு காரியமாக இருக்கிறது. தேவன் மாற்றத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென். நம் வாழ்க்கையில் எந்த நிலை இருந்தாலும் நம் தேவன் மீது முறுமுறுக்க வேண்டாம். தேவன் ஒரு சபையில் வைத்திருக்கிறார். சபைகளில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் நம் தேவனை பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம் பிரச்சனையை பார்த்து ஓடுவதல்ல, நம் பிரச்சனையின் மத்தியிலும் கிறிஸ்துவை பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் ஒவ்வொருவரையும் இங்கே உட்கார்ந்திருக்கிறவரை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை நேசிப்பது நிமித்தம் இங்கு ஒரு சபையை வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க பாருங்க, தேவனுடைய பாதத்தில் இருந்து அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும். ஆமென். மரியாள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தால், இது நீங்க தனிப்பட்ட ஜெபமும் சரி, தேவனோடு இருக்கிற அனுபவத்தை காமிக்கிறது. தேவனோடு தனித்து இருக்கிற ஒரு சூழ்நிலையை காமிக்கிறது. தேவன் சொல்லுகிற காரியத்தை, தேவன் போதிக்கிற காரியத்தை மரியாள் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆமென். இது வந்துட்டு ஒரு சீஷனுடைய இது. ஒரு சீஷனாக இருந்தால், கிறிஸ்தவனாக ஆகிவிட்டு சீஷனாகி விட்டால் நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஸ்கூலில் அப்படி படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் படிக்கணும்னா நல்ல விஷயம். ஆனால் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தை வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். வேதம் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். வேதத்தின் வழியாய் தேவன் உங்கள் வாழ்க்கையை திருத்துகிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கையை திருத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. 40வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அதில் என்ன சொல்லியிருக்கு என்றால், அதில் ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்குது? மார்த்தாள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கு? வருத்தம் அடைந்தால். அதை ஆங்கிலத்தில் 2 வார்த்தை, அதில் ஒரு இது ட்ரபிள்டு. ஷி வாஸ் ட்ரபிள், சஞ்சலத்துக்குள் ஆகிவிட்டாள். அவள் பற்பல வேலைகளை நினைத்து, அநேக காரியங்களை நினைத்து, மனதில் அநேக காரியங்கள் வந்து விட்டது. கிறிஸ்துவானவர் உட்கார்ந்திருக்கிறார். மரியாள் பாதத்தில் உட்கார்ந்து பக்கத்தில் கேட்க வேண்டியவள் அநேக பொறுப்புகளை நினைத்து சஞ்சலம் அடைந்தார். ஆமென். பாருங்க, சில நேரங்களில் தேவன் உங்களுக்கு அநேக காரியங்களை கையில் பொறுப்பாக கொடுத்திருக்கிறார் இல்லையா? உங்களுக்கு வந்துட்டு தகப்பனாக இருப்பீங்க, தாயாக இருப்பீங்க, அண்ணனாக இருப்பீங்க, கணவராக இருப்பீங்க, மனைவியாக இருப்பீங்க, குழந்தை, எல்லாவற்றுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி அநேகர் வணிகத்தில் இருப்பீங்க, வங்கியில் இருப்பீங்க, இராணுவத்தில், எல்லாம் ஒரு வேலையில் இருப்பீங்க, மருத்துவத்தில் வேலை பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள், கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறார்களும் இருப்பார்கள். ஆனால் பாருங்க, வாழ்க்கை நினைத்த கவலை அவர்களை கிறிஸ்துவை விட்டு தள்ளி போக செய்கிறது. சஞ்சலம் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. அவர்களுடைய கவலை கண்களை தேவனை விட்டு எடுத்த மாத்திரத்தில் அவர்கள் கேட்கிற காரியம், தேவனே உமக்கு கவலை இல்லையா? சபைக்கு நாம் வரும் பொழுது அநேக காரியங்கள் சபையில் செய்யப்படுகிறது. நம் வேத ஆராய்ச்சிக்கு வருவதில் தனி ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, வேத ஆராய்ச்சி இல்லை, உபவாச ஜெபம் இல்லை. இது எல்லாம் நாம் சபையில் செய்கிற காரியத்தில் நாம் பங்கு பெறுவதில்லை. தனிப்பட்ட ஜெபமும் இல்லை. ஆனால் அநேக நேரத்தில் தேவனிடத்தில் கேட்கிறோம், நாங்கள் இவ்வளோ பிரச்சனையில் போயிட்டு இருக்கோமே, உங்களுக்கு கவலை இல்லை. ஏன் என்றால், கண்கள் தேவனை விட்டு எடுபட்டவுடன் பிரச்சனை கண்களுக்கு முன்பாக வந்து விடுகிறது. ஆமென். நீங்க பாருங்க, அநேகர் நம்ம யோசிக்கிறோம், நம்ம தான் நம்மை பிடித்து கொண்டு இருக்கிறோம்,
இந்த உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்கள்லாம் நீங்கள் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு வகையில் அதை செய்கிறவா இருந்தாலும் ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகளோ உங்கள் தாய் தந்தையோ அவர் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்களும் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமென். நீங்கள் எல்லாம் தேவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், தேவன் ஏதேன் தோட்டத்தை நாட்டினார், ஆதாமை உருவாக்கி அங்கே வைத்தார், ஏவாளையும் ஆதாம் இடத்திலிருந்து உருவாக்கினார். அந்த தோட்டம் ஆதாமோடதில்லை, ஆதாமுக்கு வேலை கொடுக்கப்பட்ட ஒரு தோட்டமாக இருக்கிறது. அதை பண்படுத்தி பார்த்து கொள்ள வேண்டியது ஆதாமுடைய வேலை. இன்று உங்கள் கையில் இருக்கிற வேலைகள் யாவும் தேவன் உங்களை நம்பி கொடுத்த ஒரு காரியம், உங்கள் குடும்பம் உட்பட. ஆனால் நாம் எந்த இடத்திற்கு போய் விடுகிறோம் என்றால், இதை நாம் தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறோம் என்ற இடத்துக்கு போய் விடுகிறோம். இது எல்லாம் நமக்கு என்ன செய்து விடுகிறது என்றால், நம் கண்களை மறைத்து விடுகிறது. தேவனை நம்ப வேண்டிய இடத்தில் விசுவாசம் இல்லை, பயமும் கவலையும் வந்து விடுகிறது. அது ஒரு காரியம். அநேக நேரங்களில் ஊழியம் செய்கிறோம், ஊழியம் தானே செய்கிறோம் அப்படி என்று தனி ஜெபம் இல்லை, ஊழியம் செய்கிறோம் வேத வாசிப்பு இல்லை, ஊழியம் செய்கிறோம் என்று நினைத்துவிட்டு தேவனுக்கான இடத்தை ஊழியத்தை வைத்து நிரப்பி விடுகிறோம். தேவன் சொல்லுகிற காரியம், இந்த ஊழியம் எல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது ஆண்டவர். நான் கடுமையான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறேன். தேவன் ஒருபோதும் நம் காசு, நம்மளுடைய திறமை எதுவும் அவருக்கு தேவையில்லை. நம்ம யாருக்கு காசு கொடுப்போம்? காசு நம்மை அர்ப்பணிக்காமல் யாருக்கு காசு கொடுப்போம்? யாராவது வெளியில் தான் எனக்கு கேட்டா அப்படி கொடுப்போம், காசு மட்டும் கொடுத்துட்டு நடந்து வந்து விடுவோம். ஆண்டவர் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். முதல்ல உங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இல்லாத காசு வேண்டாம், நானும் நீங்களும் இல்லாத காசு வேண்டாம், நானும் நீங்களும் இல்லாத ஊழியம் வேண்டாம், நானும் நீங்களும் இல்லாத எந்த இதுவும் தேவன் எதிர்பார்க்கிறதில்லை. ஆமென். முதலாவது தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் மரித்தது உங்களுக்காக. நீங்கள் அவருக்குள் வரும் பொழுது அப்பொழுது நீங்கள் கொடுப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் செயல்படுவீர்கள். ஆனால் அது வரைக்கும் தேவன் அதை எதிர்பார்ப்பதில்லை. ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. மரியாள் கேட்ட கேள்வி, ஆண்டவரே உமக்கு கவலை ஏன் என்றால் சஞ்சலம் நிரம்பினவளாய் இருக்கிறார். அது ஒரு இன்ட்ராகேட்டிவ். நான் சொல்வது ஏதோ நானாக பேசுகிறேன் என்று பார்க்கும்படி இருந்தால் வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது பயங்கரமான ஒரு நிலை. இது எதிர்காலத்தில் நடக்கிறதை தேவன் சொல்லுகிறார். அநேகர் சொல்லுவார்கள், நாங்கள் பேய்களை துரத்தினோம், அநேகர்களை உம் நாமத்தினால் சுகமாக்கினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், எல்லாம் சரி, ஆனால் எனக்கு ஒன்றா தெரியாது. ஏன்? தனி ஜெபம் இல்லை, தேவனோடு அமர்ந்திருக்கிற அமருதல் இல்லை, காத்திருத்தல் இல்லை. ஆமென். இது எனக்கும் சேர்த்து வரப்படுகிற ஒரு வார்த்தையாக நான் நினைக்கிறேன். இதற்கப்புறம் பாருங்க, இது தேவனால் சொல்லப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கடைசி அதில் பார்த்தீங்கன்னா மார்க் சுவிசேஷம் 4:38 அதே பாருங்க. திருப்பிக் கொள்ள வேண்டாம், நான் அடுத்து கடந்து செல்கிறேன். அந்த காற்றையும் கடலையும் பார்த்த உடனே எங்கள் மீது உமக்கு அக்கறை இல்லை, ஏனென்றால் கவலை பயமும் விசுவாசத்தை மாற்றிவிட்டது. இன்னொரு இடத்தில் ஊழியம் தேவனுடைய இடத்தை எடுத்து விட்டது. சரி, ஒரு உதாரணப்படுத்துகிறேன். ஒரு தேவ ஊழியர் ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் வேண்டாம், நமக்கு சொன்னாலும் நமது ஊரில் இல்லை, ஒரு வெளிநாட்டில் நடந்தப்பட்டது. இருந்தாலும் நல்ல விஷயம் என்றால் பெயரை சொல்லலாம். ஒரு மிகவும் 80களில் 70களில் ஒரு பெரிய பெயர் அவர்.
அசம்பிளிஸ் ஆஃப் காட் சேர்ந்தவர். ஒரு பெரிய பெயர். நின்னா 4th ஸ்டேஜ் கேன்சர் சுகமாகுது. படுக்கையில் தூக்கிட்டு வரானுங்க, எடுத்துகிட்டு வந்தவன் நடந்து போகிறான். தீர்க்க தரிசனம் பயங்கரமாக வருது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகமாக ஆரம்பம் நல்லா ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய ஊழியத்திலிருந்து வந்தவர்கள் அவரை போல் பெரிய ஆளாக ஆனவர்கள் அநேகர் இருந்தார்கள். பிசாசுக்களை எல்லாம் துரத்தினார்கள். கடைசியா காலங்கள் நடுவே மதுபானத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள். மதுபானம் இல்லாமல் அவரால் இயங்க முடியவில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. என்ன நடந்தது? அநேக நாட்களுக்கு அப்புறம் அவருடைய மனைவியை விட்டு டிவோர்ஸ் ஆனது. அதற்கப்புறம் என்னானது என்றால், சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நட்சத்திர விடுதி, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்துருக்காங்க. கடைசியாக அவருடைய பாடியை எடுக்கும்போது செக் பண்ணதில் ஆல்கஹாலிசம்னால இறந்து போய்விட்டார். ஏஜிலேருந்து இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஒத்து வரல. ஆல்கஹாலிசம்னால இறந்து விட்டார், அந்த மதுவினால். அவருடைய இதில் பாடியில் செக் பண்ணப்போ எத்தனையோ சதவீதம் ஆல்கஹால் எடுத்தாங்க. அது அவரை மறிக்க செய்தது. மாணவர்களே, ஆரம்பித்தவர்கள் அநேகர்கள் சரியான விதத்தில் முடிக்க முடியாமல் போய்விட்டார்கள். அநேக நேரம் அவரை நான் யோசிப்பேன், ஒரு 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 தேவ வசனத்தை பிரசங்கித்த ஒருவருக்கு இந்த ஒரு முடிவா என்று. அநேகர் தேவரை ஏற்றுக்கொண்டார்கள் அவர் வழியா, அநேக அற்புதமும் நடந்தது. ஆனால் முடிவு ரொம்ப அகோரமாக இருந்தது. மாணவர்களே, தேவன் சொல்லுகிற காரியம் அதுதான். நம் வாழ்க்கையில் தேவனை முதல் முறைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். ஆமென். நம் கண்களுக்கு முன்பாக அநேக கவலைகள் வரலாம், அநேக பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அது விசுவாசம் அந்த இடத்துல இருக்க வேண்டும், பயம் இருக்கக்கூடாது. ஆமென். தேவனோடு செலவிடுற நேரம் தேவ பாதப்படியில் இல்லை என்றால் நம் தேவனை கேள்வி கேட்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். நம் வாழ்க்கை எங்கே சென்று கொண்டு இருக்கிறது தெரியவில்லை. ஆகையால் தான் இந்த வசனத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நீங்கள் இல்லாத ஊழியமும் நான் இல்லாத ஊழியமும், நீங்கள் இல்லாத பணமும் நான் இல்லாத பணமும், நீங்கள் இல்லாத திறமையும் நான் இல்லாத திறமையும் தேவனுக்கு வேண்டாம். கொடுப்பது தேவை, உங்கள் திறமையை பயன்படுத்துவது தேவை, எல்லாவற்றும் தேவை, ஊழியம் செய்வது தேவை. இன்னும் சொல்ல போனால் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்வதை தான் ஆரம்பிக்கிறார். இதற்கு முந்தினது நல்ல சமாரியனை பற்றி எழுதப்பட்டிருக்குது. அது என்ன சொல்லப்படுகிறதுனா, சகோதரனை நேசிக்கிறத பற்றி சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் முதலாவது யார் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஆமென். மரியாளை போல் பாதப்படியில் இல்லை என்றால் மாத்தாளை போல் கவலை நிறைந்து கேள்வி கேட்கிறவர்களாய் மாறிவிடுவோம். மற்றொன்று என்ன ஆகிவிட்டது, அந்த இடத்துல பார்க்கிறோம், இன்ட்ராகேஷன், பிஸினஸ் ஆஃப் லைஃப் கிரியேட் பிட்டர்னஸ். வாழ்க்கையின் ஓய்வில்லாத உழைப்பு கசப்பை ஏற்படுத்தி விட்டுறது வாழ்க்கை. ஏனென்றால் கிறிஸ்துவானவர் அதில் அடிப்படையாக இல்லை. நம் வாழ்க்கையில் அடித்தளம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் நம்ம குடும்பத்தை நேசிப்பது முக்கியம், சபையை நேசிப்பது முக்கியம், சகோதரர்களை நண்பர்களை நேசிப்பது முக்கியம். இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது கிறிஸ்துவானவர் வர வேண்டும். ஆமென். கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய பாதப்படியிலிருந்து மரியாள் கேட்டால், ஆனால் இந்த இடத்துல நல்ல விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு, ஆனால் மார்த்தாளோ கவலையாக இருக்கிறார். வாசிக்கும்படி கேட்கிறேன். 41வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Praise the Lord. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். அன்பானவர்களே, தேவன் அன்பு நிறைந்த வார்த்தையோடு மார்த்தாளோடு பேசுகிறார். இந்த வார்த்தை எதை பிரதிபலிக்கிறது என்று பாருங்க. தேவன் 2 நேரம் சொல்லுவதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கிறது. இந்த இடத்தில் பெண்ணின் பெயரை 2 முறை சொல்கிறார். பாருங்க, எருசலேமே எருசலேமே, உன்னை நான் சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், ஆனால் நீயோ. அது ஒன்று. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றொரு இடத்தில் என்ன சொல்லுகிறாரு, சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிறது. அது ஒரு எமோஷனலான இது. தேவன் கேட்கிறார், மரியாளே மரியாளே, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டார். அன்பார்களே, இட்ஸ் an anxious, ஒரு பதஷ்ட நிலை. மரியாள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் நினைக்கிறாள்.
சில நேரங்களில் சுறுசுறுப்பாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு பதஷ்டமாக இருப்பது. ஆனால் இந்த இடத்தில் பதஷ்டமாக காணப்படுகிறாள். வாழ்க்கையில் வசனத்தை தாண்டி ஒரு வேலையை செய்ய வேணாம். ஆமென். வசனம் பேசப்படும் பொழுது, ஆராதனை நடக்கும் பொழுது நம் வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு கவனம் இங்கே இருக்க வேண்டும். இந்த நேரங்களில் நமக்கு அநேக கையில் மொபைல் வந்துடுது. சில நேரம் நம்ம சர்ச்சிலே சிலலாம் காஃபி டீலாம் கொடுக்கும்போது போக வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் அதையும் ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு வர வேண்டும். ஆமென். வசனத்தை வந்த 100 பேர் வந்தால் 100 பேரும் கேட்டு முடித்து விட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நடக்கணும். ஏன்னா பேசப்படுகிற வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் தைக்க வேண்டும். ஆமென். தேவன் எப்பொழுது என்ன பேசுகிறார் என்பதை நாம் இழந்து விடக்கூடாது. நாம் பேச மாட்டாரோ என்று எதிர்பார்க்காத நேரத்தில் பேச வல்லவராக இருக்கிறார். இடத்துல சொல்றாரு, மார்த்தாலே இங்கே நீங்கள் அநேக கவலையில் வந்திருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், என் பிள்ளையை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன், எங்கள் தாய் தந்தையை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன், என் வயோதிபம் எப்படி இருக்கும், என் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த உலகத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, குழந்தையாக வரும் பொழுது உங்கள் கையில் எதுவும் இல்லை. அதே போல்தான் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுதும். ஆனால் நீங்கள் இறைவனின் கரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகவில்லை என்று உலகத்தில் பேசுவார்கள். ஆனால் நாம் ஒரு காரியத்தை கொண்டு போவோம், அதை நாம் கடைசியாக பார்ப்போம். இன்று நீங்கள் எந்த கவலையில் வந்திருந்தாலும் சரி, கவலையை, நான் ஏதோ உங்களை ஊக்கப்படுத்துவது என்னுடைய வேலை அல்ல, வசனத்தை பேசுவதுதான் என்னுடைய வேலை. கவலை ஏன் வேணாம் என்று சொல்லப்படுகிறது என்று நாம் பார்ப்போம். 8:14, அதே லூக்கா 8:14 வாசிக்கும்படி கேட்கிறேன். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிற காரியம் பலன் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன் என்றால் முள்ளினால் அது நசுக்கப்படுகிறது. அது எதை ஓமையாக சொல்லப்பட்ட காரியம், எதுக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார் என்றால், இந்த உலகத்தின் கவலைகள், அநேகரில் இருக்க உலகத்தின் கவலை உங்களை கிறிஸ்துவை விட்டு தள்ளி போக பண்ணுகிறது. உங்களோட வேலை, உங்கள் கையில் உள்ளதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களை தாண்டி உள்ள விஷயத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். எல்லார் வாழ்க்கையும் சிறப்பாக போகிறது என்று சொல்ல முடியாது. 100%. ஏதோ ஒரு இடத்தில் யாரோ ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உடல் ரீதியாக இருக்கலாம், சமுதாய ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், எவ்விதமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாம் கையில் உள்ளதை பண்ணுவது மாத்திரம் இல்லாமல் எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அதே கேள்வியை தான் கேட்கிறார். உங்கள் பேரை போற்றுக்கொள்ளுங்கள். மார்த்தாலே என்று சொன்ன வார்த்தை இன்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. தேவன் இன்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் வார்த்தை, உங்கள் கவலைகளை அறிகிறவராக இருக்கிறார். ஆமென். அதான் பேதுரு பார்க்கிறோம், நம் கவலைகளை எல்லாம் அறிந்தவரினால் எல்லா கவலையும் அவர் மீது வைத்து விட வேண்டும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். மார்த்தாளுடைய பிரச்சனை ஊழியம் செய்வதல்ல, அவள் ஆவியில் கலங்கி இருந்தது தான் பிரச்சனையாக காணப்படுகிறது. பேதுருவில் வாசித்தது போல், வித்தவுட் கம்ப்ளைனிங், நாம் முறுமுறுக்காமல் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவள் முறுமுறுத்து விட்டாள். இந்த சூழல் நம் வாழ்க்கையில் இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சன்னிதானத்தில் நமது நேரத்தை செலவழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதில் பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். 42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். Praise the Lord. Amen. தேவையானது ஒன்றே, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. ஒரே ஒரு காரியம்தான் தேவை என்று சொல்கிறார். மற்ற காரியம் தேவை இல்லையா என்று அர்த்தம் அல்ல. ஒரே ஒரு காரியம் என்றால் இட்ஸ் அ ப்ரையாரிட்டி. அதான் கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விட தாய் தந்தையை நேசிப்பவனோ தன் வாழ்க்கையை நேசிப்பவனோ எனக்கு பின்னாக வர தகுதியற்றவன். கிறிஸ்துவானவர் தான் நமக்கு முதலாக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், நான் என்னை உதாரணமாக படுத்துகிறேன். நான் இன்று மரித்தால் என்னை நேசிக்கிற யாரும் என் கையை பிடித்து வர முடியாது. நான் இன்னைக்கு மரித்தேனானால் நான் கிறிஸ்துவை தான் சந்திப்பேன். கிறிஸ்து என்னிடத்தில் கேள்வி கேட்பார், என்னிடத்தில் உள்ளது தான் கேட்பார். இதில் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள்.
அதில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். கவலைப்படாதே என்று சொன்னார், திட்டமிடாதே என்று சொல்லவில்லை. நீதிமொழிகள் முழுவதும் கிறிஸ்துவானவரே ஒரு வீடு கட்டுவதையும் போருக்கு போறதையும் உதாரணப்படுத்துகிறார். வாழ்க்கை ஞானம், அது ஞானத்தோடு திட்டமிடுவது முக்கியம், கவலைப்படுவது அல்ல. கவலைப்படாதீர்கள் என்று தேவன் சொல்கிறார். அதான் மத்தேயுவில் நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இதை வாசிக்க வேணாம், நான் கடந்து செல்கிறேன். இந்த உலகத்தின் காரியம் எதை உடிப்போம் எதை புசிப்போம்லாம் கவலைப்பட தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர், ஏனென்றால் அந்த இதெல்லாம் வந்துட்டு கடவுள் அறியாதவர்கள், பகுத்தறிவாளர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் நாம் ஒரு காரியத்தை மனதில் கொண்டு வரணும். என்னது? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதற்கடுத்து அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகளை எல்லாவற்றையும் கூட தருகிற தேவன் இருக்கிறார். ஆமென். அதில் சாலமோனை விட செயல்படுகிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தேவன் சொல்லுகிற காரியம் அதுதான். வாழ்க்கையில் என்ன பேரிட்டு சொல்லுகிற தேவன். அந்த கவலை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணுகிறதாக காணப்படுகிறது. லூக்கா 20 வாசிக்க வேண்டாம், 21:34. கடைசி நாட்களில் இந்த கவலைகள்லாம் நினைத்து, லௌகீக யோசனையை நினைத்து வருகை இழக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஜெபத்தில் தரித்து நின்று கிறிஸ்துவோடு செல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு காரியம்தான் தேவை. ஆமென். அது என்ன? சிங்குலர் ஃபோக்கஸ், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஒரே காரியம். முதல் காரியம் தேவன் தான். ஆமென். கிறிஸ்துவானவருடைய பாதப்படியில் உட்கார்ந்த மரியாளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய வசனத்தை கேட்பது. ஆமென். பாருங்க, ஒன் திங் வாசிக்கும்படி கேட்கிறேன். அந்த ஒரு காரியம் என்னன்னு பார்ப்போம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த கவலையா உள்ளவங்களுக்கெல்லாம் அதான் பதில் சொல்லுகிறாரு. ஒரு காரியம் தான் தேவை, என் பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். ஆமென். தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவானவருடைய பாதப்படியில் வேதத்தை தியானிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். நம் ஜெப வாழ்க்கை ஏற்றம் இறக்கமாக இருக்கலாம், ஆனால் ஒரு நேரத்தை செலவிட வேண்டும். கிறிஸ்துவானவர் அதிகாலையில் ஜெபித்தார், சாயங்கால வேளையில் ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். இதெல்லாம் ஒரு முன்மாதிரியாக வைத்து விட்டார். ஜெபம் மாத்திரம் பண்ணவில்லை, ஊழியமும் செய்தார். ஆமென். ஊழியத்திற்கு எதிரானதில்லை, ஊழியம் எதன் வழியாக வரும் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவானவருடைய நாம் நடக்கும் பொழுது அதன் வழியாக நம் ஊழியம் இருக்க வேண்டும். நம் ஊழியம் செய்வதல்ல, ஊழியம் வந்துட்டு நம்மிலிருந்து வர வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பி ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். 5வது மத்தேயு 5 மலை பிரசங்கத்தை. பி ஆட்டிடியூட் என்றால் நாம் இருப்பதை, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நான் செய்கிறது அதற்கு அடுத்தது. ஆகையால் தான் தேவன் வந்துட்டு நம் செய்கைகளை மாற்றுகிறவர் அல்ல, நம் இருதயத்தை மாற்றுகிறார். இருதயத்தை மாற்றினது நிமித்தம் நம் செய்கைகள் மாறுகிறது. ஆனால் சில நேரம் கேட்கலாம், செய்கைகள் மாறிவிட்டால் ஏன் என்னால் ஜெபம் பண்ண முடியவில்லை, ஏன் பாவத்திற்கு நோக்கி போகிறேன், ஏன் சில காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பவுல் எழுதுகிறான், நான் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை என்னால் செய்ய முடியவில்லை, நான் செய்யக்கூடாது என்ற காரியத்தை ஏன் என்றால் நம் மாம்சத்திற்கும் ஆவிக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். உங்களுக்கான எதிரி உங்களுக்கு வெளியில் மாத்திரம் இல்லை, இந்த விழப்பட்ட உடலும் நம்ம எதிரி தான். காலையில் விளையாட போகணுன்னா டக்குன்னு எந்திரிச்சிடுறோம், ஜோமுனை எந்திரிக்க முடியவில்லை. எந்திரிச்சு நடக்கணும்னா எந்திரிச்சிடுறோம், ஜோமுனா எந்திரிக்க முடியல. வேதம் வாசிக்கும் போது 2 பேராகிராஃபுக்கு அப்புறம் தூக்கம் வந்துடுது. ஆனால் கதை புக்கு பேஜாக வாசிக்க முடியுது, படம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு வகையில் நாம் அறிவியல் பூர்வமாக ஒரு விளக்கம் கொடுத்தாலும் இந்த உடலானது ஆவியின் காரியத்திற்கு இயங்கி வருவதல்ல. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறான், இதை நான் ஒடுக்கி அடக்கி தாழ்த்தி கொண்டு தேவனுடைய காரியத்தை செய்ய வைக்கிறேன் என்று. அநேக பிரசங்கங்கள் நீங்கள் கேட்கலாம், நடனம் ஆடுவது உபவாசம் இருப்பதுக்கு ஒரு 2 நடனம் ஆடிட்டா உபவாசத்துக்கு இணை என்றார்கள்.
அவர்களெல்லாம் மாம்சத்திற்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். மாம்ச வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள். ஏன்? மாம்சம் என்ன கேட்கும்? இயேசு கிறிஸ்துவை மலை மீது நிறுத்தி வைத்து என்ன சாத்தான் கேட்டான்? ஆண்டவரே, உமக்கு இந்த எல்லாவற்றையும் நான் தந்துடுறேன், என்ன செய்யணும்? மெய்யான தேவனை விட்டு என் மீது எனக்கு முன்பாக பணியணும். இன்னைக்கு அநேக சபைகள் ஆவிக்குரிய ரீதியில் வளர்கிறார்கள். தேவனுக்கு நன்றி. நாமும் அந்த இடத்துல இருக்கணும்னு விரும்புகிறேன். அநேக சபைகளுக்கு பணம் தான் தெய்வமாய் மாறிவிட்டார்கள். அதுக்கு கிறிஸ்து வந்துட்டு ஒரு டோர். பணத்தை அடைவதற்கு கிறிஸ்து ஒரு வழியாக மாறிவிட்டார். ஆகவே தான் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் யாரும் உபவாசம் இருக்கணும் என்பது கட்டாயம் அல்ல, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆனால் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. உபவாசமே வேண்டாம், நடனமாடனாலே போதும் என்று சொல்கிறவர்கள் மாம்சத்துக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். மாம்சம் அதுதான் கேட்கும். ஒரு நாள் சாப்பிடாம தேவ பிரசன்னத்தில் இருந்தால் இருக்க முடியாது. ஆனால் சாப்பிடாம நீங்கள் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணலாம்? There is a war waging against you. ஒரு யுத்தம் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியையை கட்டுப்படுத்த வேண்டும், சில காரியங்களை அழிக்க வேண்டும். ஆமென். இந்த காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஒன் திங், தேவனுடைய பிரசன்னம். ஜெப வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். வாழ்க்கை எவ்வளவு தூரம் போகும் என்று தெரியாது. 100 வயது வரைக்கும் இருந்தாலும் 100 வயது வரைக்கும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் நாம் பிடித்த கரம் மறு கரையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அடுத்த வசனம், அந்த ஒன் திங், அந்த குட் போர்ஷன், நல்ல பங்கை, எடுபடாத நல்ல பங்கு. ஆமென். எடுபடாத நல்ல பங்கு. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சொல்வார்கள், நாம் வெறும் கையாய் வந்தோம், வெறும் கையாய் போகிறோம் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவை அறிந்தவர்களே பின்மாறி போனவர்கள் என்ன சொல்வார்கள்? தத்துவார்த்த ரீதியில் என்ன சொல்வார்கள் என்றால், மாயை மாயை, எல்லாம் மாயை என்று சொல்வார்கள். ஆம், எல்லாம் மாயை தான். எல்லாம் விசனமும் மனதுக்கு சஞ்சலமும் உண்ட பண்ற காரியம்தான், அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் எப்பொழுது அர்த்தம் தரும் என்றால், கிறிஸ்துவில் நாம் இருக்கும் பொழுது. ஆமென். எடுபடாத நல்ல பங்கு என்பது இம்மையிலும் எடுத்துக்கொள்ளப்படாது, மறுமையிலும் எடுத்துக்கொள்ளப்படாது. என்னது அது? வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 16:5 வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தர் எனக்கு சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என் ஊழியம் என் பங்கு அல்ல, என் சொத்து சுதந்திரம் என் பங்கு அல்ல, என் குழந்தைகள் என் பங்கு அல்ல, என் குடும்பம் என் பங்கு அல்ல, கர்த்தரே என் பங்காய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பதுதான் நமக்கு பிரியமாக காணப்பட வேண்டும். வீட்டுக்கு போய் வாசிக்கும்படி கேட்கிறேன். இந்த குட் போர்ஷன் என்பது ஒரு பழைய ஏற்பாடின் சொல்லாடல். அதை கிறிஸ்து இங்கே பயன்படுத்துகிறார். வீட்டுக்கு போய் நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 73:26. இப்போ வேணாம், சங்கீதம் 199:57, சங்கீதம் 145:5. இது எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நல்ல பங்கை பற்றி சொல்லுகிறது. கிறிஸ்துவானவர் தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டில் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்ட நமக்கு ஆவியானவர் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவரின் பாதப்படியே நமது பங்காய் இருக்கிறது. ஆமென். இந்த வாழ்க்கையில தான் மார்த்தாளிடத்தில் கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இம்மையிலும் எடுத்துக்கொள்ளப்படாது, மறுமையிலும் எடுத்துக்கொள்ளப்படாது. அதை வேத மொழியில் சொல்ல வேண்டும் என்றால், எடுபடாத நல்ல பங்கு. ஆமென். இங்கு உள்ளவர்கள் நாம் இன்று எல்லாம் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும். நான் உட்பட நான் தான் முதல்ல பார்க்க வேண்டும். அநேக காரியங்கள் மாற்றம் வேண்டும் என்றால் மாற்றம் நிகழ்த்தப்பட வேண்டும். இந்த வேதம் நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்க வேண்டும். ஆமென். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம யோசிக்கலாம், நீ என்ன கம்பீரத்தோட திரும்பி வருவோம்னா, இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. கம்பீரத்தோட சும்மா திரும்பி வந்துட முடியாது. வசனத்தை சுமந்து செல்லணும், பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆமென். தேவன் மகிமைப்படுவாராக. கடைசியாக பார்க்கிறோம், இது இம்மையிலும் எடுத்துக்கொள்ளப்படாது, மறுமையிலும் எடுத்துக்கொள்ளப்படாது. இதில் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். டிசைபிள்ஷிப் பிகின்ஸ் வித் யுவர் ஹார்ட். சீஷத்துவம் என்பது உங்களுடைய இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. வர்ஷிப் பிஃபோர் சர்வீஸ்.
நீங்கள் ஊழியம் செய்வதற்கு முன்பாக தேவனுடைய சன்னிதானத்தில் ஆராதிக்க வேண்டும். ரிலேஷன்ஷிப் ஓ ரிச்சுவல், சம்பிரதாயமாக நாம் ஒரு காரியத்தை செய்வதல்ல. இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம் எல்லாம் இப்படி பேசிவிட்டு செல்வதல்ல. இது கிறிஸ்துவுடன் உள்ள உறவாக இருக்கிறது. ஆமென். சூஸ் த ஒன் திங். அந்த ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு கேள்வியுடன் நான் முடித்து செல்ல விரும்புகிறேன். உங்களுடைய இருதயம் எங்க இருக்கிறது? நல்ல பங்கை தேடி செல்கிறீர்களா? மார்த்தாலும் மரியாளும் தேவன் நேசித்த ஒருவரிடம் தேவன் பேசி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களிடத்தில் பேசினதை ஆவியானவர் இன்று நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நல்ல பங்கை தேட வேண்டும். ஆமென். இது வந்துட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது, அப்போ வந்துட்டு ஊழியத்துக்கு எதிராக தேவன் சொல்லல. இல்லை, முதல்ல தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். ஊழியத்திற்கு முன்பாக நீங்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். அதன் வழியாக ஊழியம் செய்யப்படணும். ஏன்னா அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே தேவன் ஊழியத்துக்கு எல்லாரையும் அனுப்புகிறாரு. மற்ற ஒரு இடத்துல ஜோமனவும் சொல்கிறாரு, அறுவடைக்கு ஆட்கள் தேவை, நிறைய இருக்குது, அறுவடைக்கு ஆட்களை தேவை என்று சொல்கிறார். மற்றொரு நல்ல சமாரியனுடைய கதையை பார்க்கிறோம். நல்ல சமாரியனுடைய கதை என்ன சொல்லுகிறது என்றால், சகோதரனை நேசிக்க சொல்லுகிறது. இந்த கதை என்ன சொல்லுகிறது என்றால், தேவனை நேசிக்க சொல்லுகிறது. எல்லாவற்றையும் கிறிஸ்துவானது 2 கட்டளையில் முடித்து விட்டார். உன்னை போல் பிறனையும் நேசிக்க வேண்டும், எல்லா பலத்தோடும் தேவனையும் நேசிக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், முதல்ல தேவன் வருகிறார். இட்ஸ் அ ப்ரையாரிட்டி. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெயிப்போமா? மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஈடுபடாத நல்ல பங்கு, எடுக்கப்படக்கூடிய பங்கும் இந்த உலகத்தில் இருக்கிறது. அது மாறி மாறி மறைந்து போகும். இந்த உலக காவலைகள், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்முடைய கவனம் அதிலே அல்ல. நம்முடைய கவனம் எல்லாம் இயேசுவின் மீது இருப்பதாக. நம்ம ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருப்போம். வரும் நாட்களில் ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. இந்த வார்த்தைகளுக்காக விளக்கத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் கொண்டு கொடுமை ஆராதிக்க நீ கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. ஆண்டவரே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நாங்கள் உடைய பாதப்படியில் அமர்ந்திருப்பது அற்புதமான ஒன்று ஐயா. இந்த அதிகாரத்தில் சொல்லும்போது ஊழியத்தை நேசிப்பது, சகோதரனை நேசிப்பது, இது கடைசி எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பாதப்படியில் அந்த உண்மை நேசிப்பது ஐயா. எங்கள் ஆண்டு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் போய் நேசிக்க, இன்னும் உடைய பாதப்படியில் அமர்ந்திருக்க எங்கள் ஆண்டு உதவி செய்வீராக. உலகத்தில் எல்லாம் விட்டு செல்லக்கூடியவைகள், விடாத ஒன்று நீர் ஒருவர் தான் ஐயா. மேலும் மறுமை நடத்தக்கூடிய தேவன், சதாகாலம் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் விசுவாசத்தில் நிலைத்திருக்க, உமக்கன்று வாழ்ந்திருக்க மற்றவர்கள் அற்புதங்கள் செய்வீராக. ஆசீர்வதி உடைய பிரசனத்துக்கு மறைத்துக் கொண்டோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.